அஸ்ஸலாமு அலைக்கும். முழு கோதுமை வாங்கிட்டு கழுவி காய வச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்ச கோதுமை மாவா இருந்தா 2 கப் கோதுமை மாவுக்கு 1 குளிக்கரண்டி அளவுக்கு இடியப்ப மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு பச்சை தண்ணி கலந்து நல்ல மாவை பிசைஞ்சிட்டு சப்பாத்தி செஞ்சு பாருங்க. ரொம்ப சாஃப்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் டீ டயத்துக்கு ஆக்டிவ் பாப்கார்ன் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். டீயுமே ஒரு அடுப்புல வச்சு விட்டு இருந்தேன். இந்த நன்னாரி வேருங்க, இது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு உணவுப் பொருள். கொஞ்சமா தட்டி டீல சேர்த்துட்டோம்னா டீ நல்ல மனமா ரொம்ப டேஸ்டா இருக்கும். குடிச்சுக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. மதியான சாப்பாட்டுக்கு கோழிக்கறி சால்னா காய்ச்சி இருந்தேன். நைட்டுக்கு சப்பாத்தி அதுக்கு நல்லா இருக்குமே சொல்லிட்டு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. சப்பாத்தினா டீ போடும் போது இந்த மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சிருவேன். அப்பதான் நைட்டு போய் சப்பாத்தி சுடும் போது வேலை ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும். டீ டயத்துல எனக்கு ரஸ்க் பிஸ்கெட் எல்லாம் இருக்கணும். நினைச்சு சாப்பிட்டாதான் டீ குடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பசங்களுமே அப்படிதான். பசங்களுமே லீவ்ல இருக்கிறதுனால ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. குலாப் ஜாமுனுமே சுடலான்னு மாவு எடுத்து வச்சுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்படிதான் என்னுடைய மாலை பொழுது போச்சு.